என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு திருப்தி பண்ணி கொடுத்துருவேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா பண்ணி வரீங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் அந்த உடம்பு குறைய மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, துண்ணீர் காரணமாக காலுக்கு வீங்க, வயிறு வீங்க, வயிறு பளபளப்பு இருக்கும். இந்த மாதிரி அந்த ரத்தத்தை பூரா சாப்பிட்டு இந்த நீரா உடம்புல ஏறி நிற்கும். அப்படியே இந்த வியாதிக்கு நம்ம கொடுக்குற மருந்து 100க்கு 100 கரெக்டாக வேலை செய்யுது. 35 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா 20 நாளைக்கு அவங்களுக்கு மாற்றம் தெரியும். உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்போ நீர் எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு 20 நாளில் மாற்றம் தெரியும். உடம்புல எவ்வளவு சுகர் இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 600 இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி, அது அந்த கண்ட்ரோலுக்கு கீழே இறக்கிறது. ஆனால் நிரந்தர தெரியா, இது சும்மா வெறும் வார்த்தை காமெடிலாம் சொல்லல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சதுரகிரி சித்தர் ஐயங்காளி வைத்தியர் நம்மோடு இருக்காரு. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கும் ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த சேவையை? என் பேர் ஐயங்காளிங்கய்யா. நம்ம ஒரு 40 வருஷமாக எங்கள் குருநாதரோட சேர்ந்து நாங்கள் வைத்தியம் பண்ணி எல்லா மலை, கொல்லிமலை, வெள்ளிங்கிரி மலை எல்லா பக்கமும் போய் நாங்கள் வைத்தியம் பண்ணி எங்கள் குருநாதர் காலம் ஆகிட்டாரு. இன்னி எங்கள் காலம் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னி இருக்கிற வைத்தியத்தை 4 மக்களுக்கு நல்லது செய்யு அப்படின்னு சொல்லி மூலிகளை பூரா இன்னதை இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அதை 4 பேருக்கு பயன்படுத்த அப்படின்றதுக்காக வேண்டி இப்போ எல்லா மூலிகளை எடுத்து எல்லா மருந்தும் கொடுத்துருக்கோம்யா. என்ன வியாதி வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு திருப்தி பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, நீங்கள் எவ்வளோ வருஷம் இதை பண்ணிருக்கீங்க? இது நான் கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமா பண்ணி வரீங்க. எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையும்? இது எங்களுக்கு குருநாதர் அங்கே கொல்லிமலையில் இருந்தார் யாமத. அது போகிற பிற்பாடு நம்ம வெள்ளிங்கிரி வளர்ப்பாரு, எல்லாம் செய்வார். இங்கேயும் வருவார், நம்மளுக்கு சரி மலைக்கு வருவார். நான் இங்கேயும் தங்குவார். அப்போ இங்கேருந்து தங்கிட்டு அங்கே கூட்டு போவார். அங்கேயும் போயிட்டு சில காலத்துக்கெல்லாம் ஒவ்வொரு மூலிகைகளும் என்னென்ன மூலிகை என்னென்ன வியாதியை கண்டிக்கும், இது என்னென்ன வியாதியை சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மூலிகளை பூரா எடுத்து கொடுப்பாரு. அந்த மருந்துகளையும் செஞ்சு அனுபவத்தை கொடுப்பாரு. நாங்களாம் அவர் இருக்கும்போது அவர் சொல்ற வேலையை பூரா செஞ்சு அனுபவப்பட்டு செஞ்சதுல கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு பிற்பாடு அவர் என் குருநாதர் காலம் ஆகிட்டாரு. இனி அவர் சொன்ன முறையை வச்சு நாங்கள் செய்கிறோம். நல்லா மக்களுக்கு நல்லா பயன்படுது. சாப்பிட்டவங்களுக்கு நல்லா இருக்காண்டி நல்லா கையெடுத்து கும்பிடுறாங்க. அதே எங்களுக்கு போதும்ன்ற அளவுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன இதுக்கெல்லாம் மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? மருந்து முக்கியமாக உடம்பு ரொம்ப வெயிட் ஏறி போகுது. அவங்க எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் இன்னும் அந்த உடம்பு குறைய மாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அதாவது உடம்புல துருநீர் காரணமாக உடம்பு ஏறும். இந்த துருநீர் காரணமாக காலுக்கு வீங்க, வயிறு வீங்க, வயிறு பளபளப்பு இருக்கும். இந்த மாதிரி அந்த ரத்தத்தை பூரா சாப்பிட்டு இந்த நீரா உடம்புல ஏறி நிற்கும். இந்த நீரா உடம்புல ஏறி நிற்கும் போது அவங்களுக்கு உடம்பு உப்சம் அடைஞ்சிடும். எந்த வேலையும் குனிய முடியாது, நிமிர முடியாது, நடக்க முடியாது. அந்த மாதிரி நீர்கள் ஏறிச்சுன்னா ரத்தத்தை பூரா சாப்பிட்டு போடும். அப்படியே இந்த வியாதிக்கு நம்ம கொடுக்குற மருந்து 100க்கு 100 கரெக்டாக வேலை செய்யுது. அந்த வியாதியை உடம்பு எவ்வளவு காலு, கை, வயிறு வீக்கமாயிருச்சோ அது பூரா சப்சைடா வச்சு அவருக்கு தன்மேனி வந்துடுது. அப்போ உடம்பு சுறுசுறுப்பாக வந்துடுது. உண்மையாக பண்ண முடியுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன் சாப்பிட்றாங்க, நிறைய விதமான டயட்டு அந்த மாதிரி உடல் குறைக்க நிறைய தகுந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரிசல்ட் இருக்குதுங்க, ஒரு சில பேருக்கு நடக்குது, ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது நடக்கிறதே ஆகல. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல இது பண்ண முடியுங்களா? இது 100% பாசிபிள். இப்படி பண்ண முடியுங்களா? இது பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, உடம்புடைய ஒரு பிரச்சனை என்ன இருக்கு, அதாவது நீர் சத்து இருந்துச்சுன்னா நீர் சத்துக்கு என்ன செய்யணும். அப்ப இந்த நீர் சத்துக்கு நல்லா ஆகாரம் சாப்பிடணும். இந்த ஆகாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மருந்து சாப்பிட்டு ஆகாரம் சாப்பிடும் போது இந்த கெட்ட நீரை பூரா இறக்கி உடம்பு ஒரு கண்ட்ரோலுக்கு வந்த பிற்பாடு அவங்க எவ்வளவு வேணாலும் எந்த வேணாலும் சாப்பிடலாம். அவங்களுக்கு ஆகாரம் சாப்பிட்றது உடம்புக்கு வலு கிடைக்கும். இப்ப இந்த நீர் உடம்புல சொல்றாங்களா, அந்த லெவலுக்கு கம்மி பண்ண முடியுங்களா? அந்த நீர் உடம்புக்கு கம்மி பண்றோம் இல்லையா, அதே சமயத்துல இந்த பிரஷர்னு சொல்லுவாங்க. அது இந்த கொழுப்பு சத்து ஏறிச்சு உடம்பு இந்த நெடிய கணத்துக்கிட்டு ரொம்ப முடியாமல் நடப்பாங்க. அவங்க சாப்பிட்றது கொழுப்பு சத்து உள்ள பொருள்களை எண்ணெய் பலகாரம் இதுகளை அவங்க சேர்க்கக்கூடாது. நீர் சத்து உள்ளவங்க எரியும் சாப்பிடலாம், அவங்களுக்கு ரத்தம் இல்லை, அவங்க எரியும் சாப்பிடலாம். ஆனா அந்த கொழுப்பு சத்து உள்ளவங்க எண்ணெய் பலகாரம், கொழுப்பு சத்து உள்ள மாம்சங்க இதுகளை சாப்பிட்டாங்கன்னா எவ்வளவு கொழுப்பு சத்து இருந்தாலும் அதை சன்னமா அதை குறைச்சி அந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது. அப்ப அதுல அந்த கொழுப்பு சத்து இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்வு கெட்ட வாய்வுகள்லாம் ஏறு, திடீர்னு மூச்சு திணறல் ஏற்படும், அவங்க திடீர்னு மயக்கம் போட்டு வந்துக்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றது அந்த கொழுப்பு அதிகமாக ஏறும்போது அதில் அந்த காற்று சுவாச பைகளில் கொழுப்பு கெட்ட கொழுப்பு தெரிஞ்சு ரத்தத்தோட உறைஞ்சி நிற்கும். அப்போ அந்த சுவாசம் தடைபடும் போது திடீர்னு அவங்களுக்கு மூச்சு சுவாசம் அப்படியே அடைக்கும். அதனால தான் அவங்களுக்கு அந்த பிரச்சனையை வர்றதுக்கு திடீர்னு வர்றதுக்கு நம்ம கொடுக்குற மருந்து அந்த கெட்ட கொழுப்புகளையும் அந்த நல்ல கொழுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணி குறைச்சி அவங்க உடம்பை நல்ல ஆரோக்கியத்துக்கு கொண்டு வந்துடுது. அதனால அவங்க
தைரியமாக சாப்பிடலாம். ஐயா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உடல் எடை பருமனுங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஒரு இதே கிடையாது, கேட்ட குறைபாடே கிடையாது, கேட்டுங்களா? அது எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு அது இயல்பாகவே இருக்கிறது தான். அவங்க சாப்பிட்றதுனால உடம்பு ஏறும், சாப்பிட்டாலும் சில பேருக்கு உடம்பு ஏறும், நீர் உடம்புனால இதாகுது. மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி பருவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு ரொம்ப வயசாகும்போது அவங்க வீட்டில் இருப்பாங்க, அப்படி அவங்க ஃபுட் எடுத்துக்கும் போது அதனாலே உடம்பு ஏறுது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 15-10 வயசுல இருந்து ஒரு 50-60 வயசுக்கு அதை சாப்பிட முடியுமா? அது எப்படிங்க சொல்ல முடியுங்களா? 80 வயசு இருந்தாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்னங்க வயசாச்சு சொல்லுங்க? எங்களுக்கு வந்து இப்போ 75 வயசு ஆகுது. நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க கேட்குறேன். அப்போ வந்து இதை வந்து 80 வயசு இருந்தாலும் கூட அந்த சாப்பிடும் போது அந்த உடம்பை கண்ட்ரோல் கொண்டு வந்துடுது. அவங்க நடக்க மாட்டாப்புல, எந்திரிக்க மாட்டாப்புல, உட்கார மாட்டாப்புல இருக்காங்கன்னா நீர் வந்து பூரா பூட்டு ஏறி நிற்கிற அந்த கெட்ட நீருக்கு பூரா ஏறி நிற்கும் போது காலை படக்கப்படாது, காலை தொங்க போட்டோம்னா காலை வீங்கிக்கிறேன். ரொம்ப அவ நடக்கிறதே ரொம்ப பஸ்ஸில் போனால் கூட நான் அப்புறம் சொல்கிறேன், என் தம்பி கொஞ்சம் உடம்பு இருக்குது, சின்ன வயசு பையன் தான், சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் பஸ்ஸில் போயிட்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலில் வலிக்குது, காலெலாம் வலிக்கும், கால் அப்படியே சுரப்பேரிக்கிறேன். ஆமாம், அப்போ அந்த நீர் இருந்தாத்தான் அந்த மாதிரி சுரப்பேறு. அந்த நீரை சரி பண்ணிட்டோம்னால அவங்களுக்கு அந்த சுரப்பு இருக்காது. அவ தைரியமாக எங்கி விசுக்கு இறங்கலாம் எல்லாம் சூக பிடிச்சிக்கிறேன். காலை செத்த நேரம் அப்படியே ஊண்டி அந்த சூக மாறினாச்சா அது இறங்க முடியும். ஏன் காரணம்னா நீர் பூரா உடம்பு பூரா நீர். இதுக்கு மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எந்த மூலிகை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா வந்து மக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க, என்ன மாதிரி இது பண்ணுறீங்க சொல்ல முடியுங்களா? இப்போ இதுக்கு வந்து இது வந்து நேர்மூலி, நீரை வந்து இறக்கக்கூடியது, நெருஞ்சி, கண்புலை, இப்படி பல மூலிகை இதே போல நீர்களை பூரா இறக்கக்கூடிய மூலிகளை பூரா எடுத்தோம்னு சொன்னா உடம்புல இருக்க நீரை பூரா அப்படியே இறக்கி கொண்டு வந்துடும். அப்ப அந்த நீர் சத்து உள்ள மூலிகைக்கு நீருக்கு இறக்குற மூலிகைத்தான் கொடுத்தாத்தான் நீரை இறக்கும். ஒவ்வொரு மாதிரி கொடுக்கணும். ஆமா, அதே சமயத்தில் கொழுப்பு சத்து உள்ள மூலிகை மகாகாணி பட்டை இந்த மாதிரி இதில் கொடுத்தோம்னா கொழுப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி, கெட்ட கொழுப்பு, கொலஸ்ட்ரால், அதிகமான கொழுப்பு ஏறினவங்களுக்கு இது பூராத்தையுமே அது கரைச்சி கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடும். அது கரைச்சி சிறுநீர்லயே கொண்டு வந்துடும். அவங்களுக்கு உடம்பு தெம்பும் குறையாது, உடம்பு வந்து வலுவாக இருக்கு. அதிகமான கொழுப்பு, மூச்சு திணறல், ரொம்ப எந்திரிக்க மாட்டாப்புல, உட்கார மாட்டாப்புல கிடக்கவங்களுக்கு இது வந்து மினிமத்துக்கு கொண்டு வந்துடும். அந்த மருந்தை காமிச்சிடலாங்களா? முதங்க நம்ம மருந்தை காமிச்சிட்டு பார்க்குற அவங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மருந்து எப்படின்னு சொல்லிடலாமா? ஆமா, இப்போ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து நீர்மூலிகையா, உடம்புல வந்து கெட்ட நீர் எது இருந்தாலும் கீழாமல இறக்கி கொண்டு வந்துடும். சரிங்க. அதே மாதிரி இது வந்து நெருஞ்சி இல்லையா, செப்பு நெருஞ்சி. இந்த நெருஞ்சி வந்து உடம்புல இருக்க எப்பேற்பட்ட நீர்களையும் உள்ள அதோட ஜாயிண்ட் பண்ணும்போது கொண்டு வந்துடும். அது மாதிரி அந்த இருக்கு பாருங்க, அது வந்து கோபத்தண்டு. கோபத்தண்டு எப்பேற்பட்ட நீர்களையும் இப்படி ஒரு நீர்களை இறக்கக்கூடிய மூலிகைகளை பூராமே ஒன்று சேர்த்து அதை நம்ம கொடுக்கும்போது உள்ள இருக்க கெட்ட சுடுநீரை பூராத்தையுமே உடம்புல இருந்து சுத்தப்படுத்தி உடம்பு ஆரோக்கியத்தை கொண்டு வந்துடுது. எவ்வளவு உடம்பு ஊதி கிடந்தாலும் அவங்கள வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுது. இதுதான் அந்த மருந்துங்களையா? இதுதான் அந்த மருந்துங்கய்யா. இது எப்படியா உட்கொள்ளும் என்ன வழிமுறையில் அவங்க பின்பற்றணும்? இதை வந்து நம்ம வெண்ணி தண்ணி, சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இந்த பொடியை போட்டு செத்த படம் கொதிக்க விட்டோம்னா அது இருக்க ரசாயனம் பூரா இந்த சத்து பூரா தண்ணி கரைஞ்சிடும். எத்தனை மில்லி அளவில் கொதிக்க வைக்கணும்? ஒரு அரை டம்ளர், ஒரு டம்ளர் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. இதில் வந்து ஒரு 300 மில்லியை வச்சுக்கோங்க. 300 மில்லியை வச்சோம்னா ஒரு 100 மில்லி வத்துற மாதிரி. 100 மில்லி வத்திடணும். ஒரு 200 மில்லி இருக்கிற மாதிரி. சரி 200 மில்லி இருக்கிற மாதிரி வச்சு அப்போ அந்த இது வந்து கொதிச்சு இதில் ரசாயனம் பூரா தண்ணி கரைஞ்சிடும். எந்த அளவு போடணும்? 300 மில்லி சொல்கிறீங்களே, எந்த அளவுக்கு அதை போட்டு அவங்க சாப்பிடும்? இந்த அளவுக்கு இல்லைங்க, இந்த அளவுக்கு போதுங்கய்யா. ஒரு 3 பிடி அளவு. இந்த அளவுக்கு போதும். ஓகேங்க. இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து போதுமான மருந்து. இதை வந்து அந்த காலையில் வெறுவகத்தில் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கணும். இப்படி வந்து ஒரு 35 நாளைக்கு சாப்பிட்டாங்கன்னா 20 நாளைக்கு அவங்களுக்கு மாற்றம் தெரியும். 20 நாள் தெரிஞ்சிடும். 20 நாள் மாற்றம் தெரியும். உடம்பு எப்படி இருந்துச்சு, இப்போ நீர் எப்படி குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு 20 நாள்ல மாற்றம் தெரியும். சரிங்க. அதுக்கு பிற்பாடு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது உடம்புடைய நீர் அதிகமாக இருக்கு தகுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தாங்கன்னா உடம்புல இருக்க கெட்ட நீரை பூரா இறக்கி ஒரு மினிமத்துக்கு கொண்டு வந்து. சரி, இது நீங்க சொல்லிட்டீங்க. 3 பிடி அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கம்மியாக சொல்லலாங்களா? ஆமாம், ஒரு அரை ஸ்பூன் சொல்லலாம். அரை ஸ்பூன் சொல்லலாம். ஒரு அரை ஸ்பூனுக்கு அந்த அளவுக்கு, இந்த அளவு தான். அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நான் 3 பிடி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தால் போதும். அதிகமாகவும் போடணும் அவசியம் இல்லை. ஒரு 300 மில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்க, வாட்டர் நல்லா ஹீட் பண்ணிக்க, சூடு பண்ணிக்கங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மில்லி வத்தர அளவுக்கு சூடு பண்ணிக்க. 300 மில்லி பார்த்தீங்கன்னா 100 மில்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை சூடு பண்ணிட்டு குடிச்சா போதுமானது. எப்படி ஆற்றி குடிக்கணுங்களா? நல்லா ஆற்றி அந்த தண்ணி வந்து சூடு ஏறி கொதிக்குது இல்லையா, அந்த கொதிக்கிறதுலேயே இந்த ரசாயனம் இறங்கணும். சரிங்க. இறங்கி என்ன பண்ண 100 மில்லி வத்துனா அந்த ரசாயனம் இறங்கினா அந்த தண்ணியை வடிகட்டி அதை நம்ம குடிச்சுக்கிட்டா போதும். சரிங்க. இது வந்து காலைல சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயித்துல இது மாதிரி 2 நேரம் சாப்பிடணும். இதை இந்த உடம்பு குறைக்கிறதுக்கு 2 நேரம் சாப்பிடணும். சரிங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா 20 நாள் தான் உங்களுக்கு மாற்றம் தெரியும். அங்கிட்டு ஒரு 35 நாள் போது ஒரு மினிமத்துக்கு வந்துடும். கொஞ்சம் நீர் அதிகமாக இருந்து அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 10-15 நாள் சாப்பிட்டாங்கன்னா அவர் பூர்ண குணமாயிடும். உடம்புல இருக்க கெட்ட நீர் எவ்வளவு இருந்தாலும் சரி
மாதிரி சரி பண்ணி அவங்களுக்கு மின்மத்து கொண்டு வந்துடுது. சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணணும்? டயட்டை தான் ஃபாலோ பண்ணுமா? இதை வந்து சாப்பிட்டாக்குன்னா அவங்க வந்து எதையும் நல்லா சாப்பாடு நல்லா சாப்பிடணும்யா. ஆரோக்கியமான சாப்பாடு எதையும் சாப்பிடலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல ரத்தம் கிடையாது, நீர் இது அதிகமாக இருக்கு. நீர் இருக்கனால அதனால வந்து ரத்தம் இல்லாதனால அவங்க ரத்த வித்தியான பொருள் என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதை சாப்பிட்டுட்டு அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த ரத்த வித்திய பொருளை சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த உடம்பு வந்து வலுவேறிக்கிற உடம்புல இருக்க கெட்ட நீர் இறங்கிட்டாலே அவங்களுக்கு வந்து ரத்தம் புது ரத்தம் போயிடும். அப்புறம் அவங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக போயிடும். சரி, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்க மது பழக்கம்லாம் இருக்கலாம். ஸோ அவங்க இதை சாப்பிடலாமா எப்படிங்க? இந்த மது வழக்கு இருக்கவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகி போகுங்க. லேட் ஆகும் ரிசல்ட் வர லேட் ஆகும். ஆமாம், அந்த மது வழக்கு இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் குயிக்காக வளர்ச்சிங்க. மது வழக்கு கொஞ்சம் சாப்பிட்றவங்களை வைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகி பிடிக்கும். ஓகே, கொஞ்சம் தள்ளி போகும், ஒரு 10-20 நாள் தள்ளி போகும். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், சரிங்க. இந்த மருந்து அவங்க எப்படி அவங்க வாங்கி சாப்பிட்றதுங்க? இந்த மருந்து வாங்கி சாப்பிட்றீங்க, இங்கே வந்து மழை வந்து அடிவாரத்தை இருக்கேங்க நான். அதனால் டவர் வந்து சரியாக வந்து இங்கே வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம ஊருக்குள்ளே வந்து நம்ம மகள் இருக்காங்க, பேரங்க எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு வந்து போடுறது வந்து அவங்களுக்கு டவர் கிடைக்காது. ஓகே ஓகே. ஏன்னா பாருங்க, பூரா நம்ம அடிவாரம் இருக்கிறனால நம்மளுக்கு டவர் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. பயங்கரமாக இந்த தண்ணி வந்துச்சுன்னா ஆற்ற தண்ணி அவங்க கடந்து வர முடியாது. அதனால வந்து அந்த மழை இல்லாத காலம் தான் தண்ணி கொஞ்சம் சுமாராகும், அப்போனா வரலாம். அதனால வந்து நம்ம கிட்ட இங்கே வர மாட்டாப்புல அங்கக்குள்ள நம்ம பேரங்க பிள்ளைய அங்கே இருக்கு ஊருக்குள்ள அவங்களுக்கு போன் போட்டு சொன்னாங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க. மழை பேஞ்சுதான் இருக்கும் கட்டுங்களா? பொறுத்த வரைக்கும் மழை பேஞ்சுக்கிட்டே இருக்கும் எந்த நேரமா. பட் ஒரு 4 நாளாக மழை இல்லை. லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டீரியராக இருக்குது. அதெல்லாம் வந்து மழை ஃபுல்லாக சுற்றி மழையாக தான் இருக்குது. நீங்கள் டவரே மேக்ஸிமம் கிடைக்க மாட்டேங்குது. நாங்களே வந்து கிட்டத்தட்ட டவரே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க பேத்தி மேலே மாதிரி இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கேளுங்க. உங்கள் அட்ரஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதுமானது. கரெக்டாக அட்ரஸ் மட்டும் கொடுத்தா கிடைச்சா போதும் சார். நீங்கள் அனுப்பிச்சு விட்ருவீங்க. அனுப்பிச்சு விட்ருவோம். உடல் எடை குறைப்பு, அது போய் பார்த்தா கொலஸ்ட்ரால் மருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. அது தவிர என்னென்னலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? உப்பு சத்து கொடுக்குறோம். உப்பு சத்துக்கு எத்தனையோ பேர் வந்து மருந்து சாப்பிட்டு நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, நடக்க முடியல, இதை நம்ம கொடுக்குற கஷாயத்தை போட்டு சாப்பிடுங்க. அந்த உப்பு சத்து எவ்வளவு இருந்தாலும் சரி படிப்படியா குறைஞ்சி அந்த உப்பு சத்தை பூரா கால் பண்ணி போடும். அப்புறம் உடம்பு வந்து நடக்க மாட்டாப்புல எந்திரிக்க மாட்டாப்புல அப்புறம் எந்திரிச்சு நடந்து வராங்க. அப்படி இதுகளுக்கு இந்த மருந்து நல்லா வேலை செய்யுது. ஹை பிரஷரு, லோ பிரஷரு இப்படின்னு சொல்லி இருக்கு. லோ பிரஷர் வந்து ரத்தம் இல்லாததுக்கு அது வந்து வெறும் இதாக இருக்கும், நீர் தான் இருக்கும், அதில் ஒன்றும் இருக்காது. ஹை பிரஷர் வந்து கொழுப்பு அதிகமாக இருந்தால் தான் ஹை பிரஷர். அதே மாதிரி இந்த கொலஸ்ட்ரால்ன்றது வந்து கொழுப்பு, கெட்ட கொழுப்பு வந்து அங்கே உள்ளே போய் தங்கி இருந்ததுனால தான் கொலஸ்ட்ரால். இந்த கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொழுப்பு. சரிங்க. ஹை பிரஷர் வந்து நல்ல கொழுப்பு சத்து. அந்த நல்ல கொழுப்பு அதுக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நிமிட்டுக்கு மேலே போகும்போது ஹை பிரஷர் வந்து ஆபத்தான சொல்லியா முடியும். அதனால வந்து அந்த நிமிட்டோட நிப்பாட்டம்ன்றதுக்காக அதை குறைக்கணும்ன்றது. அப்போ அந்த ஹை பிரஷருக்கு நம்ம மருந்து கொடுத்தோம்னா அதை சின்னமாக அந்த கொழுப்பை வந்து குறைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு மினிமத்துக்கு கொண்டு வந்துடுது. இந்த கொலஸ்ட்ராலுக்கு கொடுக்கறது வந்து ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் உள்ள இருக்க கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றணும், உடம்பு சுத்தமாகணும், ரத்தம் சுத்தி ஆகணும். ரத்தம் சுத்தி ஆச்சுன்னா அந்த நரம்பு ஓட்ட குழாய்களில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ உடம்பு வந்து ஆரோக்கியத்துக்கு வந்து அதனால அதுகளுக்கு கொடுக்கும் போது அது சரியா போயிடுது. சரிங்க. சுகருக்கு மருந்து கொடுக்குறோம்யா. இந்த சுகருக்கு வந்து நம்ம வந்து எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு கொடுத்துருக்கோம்னா ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவங்களே வந்து நம்மளுக்கு வந்து ரிசர்ச் சொல்லுவாங்க. 10-15 நாள். இந்த 15 நாளையில் வந்து அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து எவ்வளவு சுகர் இருந்தாலும் சரி, 500 இருந்தாலும் சரி, 600 இருந்தாலும் சரி, 700 இருந்தாலும் சரி, அது அந்த கண்ட்ரோலுக்கு வந்து கீழே இறக்கி அவ்வளவு சர்க்கரையும் குறைச்சி கொண்டு வந்து இந்த ரொட்டியத்தையும் சாப்பிடணும், அந்த இதைத்தான் சாப்பிடணும்ன்ற இருக்கவங்க எதையும் சாப்பிடுங்க. எந்த இடைஞ்சலும் வராது, எந்த கெடுதலையும் வராது. இது முழுசா அந்த சர்க்கரையை வந்து சரி பண்ணி அவளை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்து நடக்க முடியாப்புல, ரொம்ப சாப்பிட முடியாப்புல கிடக்கிறவங்க கூட இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் நம்ம சொல்லியிருக்காங்கய்யா. ஆனால் நிரந்தர தெரியா, இது சும்மா வெறும் வார்த்தை காமெடிலாம் சொல்றதில்லை. எப்பவும் அவங்க வந்து மாத்திரை மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா போதும், கண்ட்ரோல். அதுக்கு பிற்பாடு அவங்களுக்கு அந்த சக்கரைன்றது அந்த கண்ட்ரோல் நின்றுக்கிற மறுபடியும் ஏறாது. அந்த பிரச்சனை வந்து அவங்க விடுபட்டாக நினச்சிக்கிற வேண்டியது. இது 100க்கு 100 சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மருந்து வாங்குற மாதிரி கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். லோக்கல் டெக்ஸ்ட்டில் பர்மனெண்ட்டாக கொடுத்துருப்பேன். அது போக டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன். ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக மருந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன். பக்கத்து பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரொம்ப தான் ட்ராவல் பண்ணி வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கும். ஸோ நம்ம தான் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடிஞ்சிருக்கு அதுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து இந்த மாதிரி யாருக்கு இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக தேவைப்படும், கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா.